we have seen so far is we have seen what is simplest protocol oda problem enna, and then we have seen what is stop and wait protocol. Stop and wait protocol வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் வந்து flow control achieve பண்ணா கூட there is no error control, right? And then இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் அந்த ARQ கான்செப்ட். சரியா? இப்போ இங்க என்ன நடந்துச்சு, ஒரு அக்னாலஜ்மென்ட் வரல அப்படின்னா அது என்ன இருக்கு, அக்னாலஜ்மென்ட் வரலனாவே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. சரியா? அது ஃப்ரேம் லாஸ்டா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரேம் லாஸ்டா இருந்தாலும் சரி, இந்த அக்னாலஜ்மென்ட் லாஸ்டா இருந்தாலும் சரி, இதால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா? அப்போ இத கரெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட். வாட் வில் ஹேப்பன், இந்த ஃப்ரேம் சென்ட் பண்ணும்போதே ஒரு டைமரை செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிட்டு இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த டைமர் இங்க வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும், அக்னாலஜ்மென்ட் வந்திருக்கணும். அதுக்குள்ள அக்னாலஜ்மென்ட் வரல அப்படின்னா என்ன நடக்கும், அந்த டேட்டா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். சரியா? this particular concept is called as ARQ. இந்த ARQ ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா you have three different protocols. One is stop and wait protocol, and then go back and protocol, and selective repeat protocol, right? So we will see stop and wait ARQ, right? இப்ப stop and wait ARQ பாத்தீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். அங்க நீ பார்த்த ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் உடைய அதே கான்செப்ட் தான் இங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we can able to achieve error control achieve பண்ணலாம். சரி, இப்போ இதுதான் வந்து the diagram. error control எப்படி achieve பண்ணலாம், you can see here this particular timer expire ஆகிறதுக்குள்ள acknowledgement வரணும். அப்படி வரல அப்படின்னா what will happen is it will retransmit that particular frame. புரியுதா? ரைட்டா? that is called as stop and wait ARQ. we already know what is stop and wait protocol. acknowledgement வந்தாதான் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? acknowledgement வரல அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டைமரை இனிஷியேட் பண்ணிருக்கோம். அந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள acknowledgement வரணும். அதுக்குள்ள வரலாம் once again it will retransmit that particular frame. இதுதான் அதோட கோர் கான்செப்ட். சரியா? பட் இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு acknowledgement வரணும். அந்த acknowledgement வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ரேமுக்குன்னு தெரியணும். கரெக்டா? ஒரு டேட்டா சென்ட் பண்ற, ஒரு 4 டேட்டா சென்ட் பண்ணனா எந்த அக்னாலஜ்மென்ட்க்கு டேட்டா வந்துச்சு, சாரி எந்த டேட்டாக்கு அக்னாலஜ்மென்ட் வந்திருக்கு, இல்ல எந்த டேட்டாக்கு அக்னாலஜ்மென்ட் வரல அப்படின்றது தெரியணும். அப்படி அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to go for a numbering system, right? நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு நீ அன்பட் பண்ண டேட்டாக்கும் ஃப்ரேம்ஸ்க்கும் கண்டிப்பா நம்பர்ஸ் இருக்கணும். சோ தட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட இங்க கலர் எல்லாம் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. That is, you will have a sequence number and you will have an acknowledgement number. What is sequence number? எந்த டேட்டா, எந்த ஃப்ரேம், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா, செகண்ட் ஃப்ரேமா, தேர்ட் ஃப்ரேமா அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு that is a sequence number. Similarly, அந்த ஃப்ரேம் போய் ரீச் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எனக்கு வரல, இந்த ஃப்ரேம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்ணிருப்போம்னா acknowledgement number. சரியா? And acknowledgement number is a one beautiful concept where it will inform the sender that I have received this particular data. For example, data நீ frame 1 frame 0 சென்ட் பண்ற அப்படினா ACK என்ன வந்துரும் அப்படினு பாத்தீங்கன்னா ACK 1 வரும். ஏன் சார் ACK 1 வருது அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. acknowledgement பொறுத்த வரைக்கும் acknowledgementோட கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த டேட்டா வந்துருச்சுன்னு சொல்றது மட்டும் இல்ல. சரியா? I am waiting for the next data அப்படினு சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா acknowledgementோட வேலை. சரியா? So what acknowledgement 1 indicates that I have received frame 0 and I'm waiting for acknowledgement 1, right? So this is called stop and wait ARQ protocol, right? So if in the stop and wait protocol la main என்ன பண்ணனும்னா புதுசா பார்க்கிறது என்னன்னா sequence number and acknowledgement number. புரியுதா? Right. Now you can see here data transfer. இப்போ வந்து முன்னாடி என்ன சொல்லிருப்பேன், ARQ புரோட்டோகால்ல எதுக்காக போறோம் அப்படின்னா எரர் கண்ட்ரோல்காக போறோம் அப்படின்னு சொல்லிருப்பேன். சரியா? எரர் கண்ட்ரோல் எப்படி சார் அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூசிங் திஸ் பர்టిక్యులர் டைமர். இப்போ நல்லா பாருங்க, இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரேம் 0 சென்ட் பண்றேன். ஃப்ரேம் 0 சென்ட் பண்ணோனே ACK 1 வந்துருச்சு. சரியா? சோ அடுத்து என்ன இருக்கு, அடுத்த விண்டோ அடுத்த டேட்டாக்கு சென்ட் ஆகுது. ஃப்ரேம் 1 க்கு சென்ட் ஆகுது. ஃப்ரேம் 1 சென்ட் ஆகும்போது இட் இஸ் லாஸ்ட். சரியா? சோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இதுக்கு அக்னாலஜ்மென்ட்டே வராது. Right? So இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆற வரைக்கும் it will wait. சரியா? டைமர் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் what it will do is it will retransmit this particular frame. அந்த frame 1 திருப்பி retransmit பண்ணுது. So that what will happen is இப்ப பாரு frame 1 வந்துருச்சு. இப்ப அடுத்த frame என்னது 0. சரியா? அப்போ ACK 0 சென்ட் பண்ணுது. சரியா? And then what will happen is அடுத்த frame சென்ட் பண்ணும். And once again இங்க பாரு டேட்டா லாஸா இருந்தாலும் சரி, acknowledgement லாஸா இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். சரியா? டேட்டா லாஸா இருந்தாலும் acknowledgement போகாது. இப்போ இந்த கண்டிஷன்ல பாரு டேட்டா வந்துருச்சு, பட் ஆனா என்ன வரல, acknowledgement வரல. இப்ப பாரு acknowledgement வந்து போயிடுச்சு. acknowledgement வந்து சென்ட் ஆகுது, பட் ஆனா acknowledgement will be lost. சரியா? So what will happen is once again it will go for
it will retransmit that particular frame. இந்த frame திருப்பியும் retransmit பண்ணுது. சரியா? சோ இப்ப நல்லா கவனிச்சு பாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா frame is waiting. இப்ப என்ன நடந்திருக்கு? ACK 0 சென்ட் பண்ணிடுச்சு. சரியா? அந்த frame 0 வந்துருச்சு. இப்போ இது ஆல்ரெடி எதுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா இத பொறுத்த வரைக்கும் இந்த frame வந்துருச்சு. சரியா? This is waiting for this particular frame. So it sends for ACK 1. சரியா? பட் ஆனா இந்த ACK லாஸ்ட் ஆயிடுச்சு. சோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் என்ன பண்ணிருக்கு frame 0வே சென்ட் பண்ணுது. Now the receiver will understand. சரியா? இதான் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். receiver will understand. சோ இந்த ACK போல சரியா? அதனால திருப்பி இந்த ஃப்ரேமே சென்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு what will happen is I am waiting for this particular frame அப்படின்னு சொல்லிட்டு இத டிஸ்கார்ட் பண்ணிட்டு once again ACK திருப்பி சென்ட் பண்ணுது. so that what will happen is it will receive that ACK now and it will retransmit. சரியா? அப்ப இங்க மூணு டேட்டா லாஸையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மூணு எரரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தடுத்திருக்கோம். சரியா? that is data loss, acknowledgement loss and data duplication. இது எல்லாத்தையுமே தடுத்திருக்கோம் by using a simple concept called ARQ protocol. புரியுதா? right. And the next one is go back n protocol. Right? Go back n protocol na enna sir அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த stop and wait ARQ ல எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. ரைட்டா? flow control அச்சீவ் பண்ணிட்டோம். and similarly என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா எரர் கண்ட்ரோலும் அச்சீவ் பண்ணிருக்கோம். ரைட்டா? எல்லா எரர்ஸையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கரெக்ட் பண்ணிருக்கோம். சரியா? பட் இதோட ஒரே டிராபேக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா efficiency will be less. why efficiency is less? ஒரு நேரத்துல ஒரே ஒரு frame மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஒரு நேரத்துல ஒரே ஒரு frame மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். சோ ஒரு நேரத்துல நிறைய frames சென்ட் பண்ண முடியாது because only after receiving the acknowledgement it can able to send the frame. right? சோ அப்ப அதுக்காக கொண்டு வந்ததுதான் go back n protocol. சரியா? go back n protocol என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க sender and receiving side எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோ டெக்னிக் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்டர் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. எந்த டேட்டா சென்ட் பண்ணுது அப்படின்னு இது டிஃபைன் பண்ணும். இது எந்த டேட்டா எனக்கு தேவை அப்படின்றத டிஃபைன் பண்ணும். சரியா? இப்போ go back n protocol பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நிறைய frames சென்ட் பண்ணணும். சரியா? அக்னாலஜ்மென்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய frames சென்ட் பண்ண முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா cumulative acknowledgement அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. what is cumulative acknowledgement? இப்போ frame 1 2 3 கண்டினியூஸா சென்ட் ஆகுதுன்னா இது எல்லாத்துக்கும் தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்ல. சரியா? frame 3 க்கு மட்டும் acknowledgement வந்தாவே it is understood frame 1 frame 2 வந்து கரெக்ட்டா போயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ரைட். and similarly ஒரே நேரத்துல எப்படி சார் நிறைய இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going for sliding window concept. right? sliding window concept na enna I'll explain that, but before that you can see here go back n க்கு stop and clear க்கு என்னது ஒரே வித்தியாசம் என்னன்னா everything is same. sequence number இருக்கு, acknowledgement number இருக்கு, எல்லாமே சேம் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see here அங்க ஒரு frame மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இங்க பாரு இத்தனை frame ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இத்தனை acknowledgement ரிசீவ் ஆகுது. சரியா? and similarly இன்னொரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சென்டிங் சைடுல விண்டோ பாத்தீங்க அப்படின்னா பாயிண்டரா இருக்காது. இட் இஸ் a sliding window concept. ஒரு விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ அப்ப அந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see here this is the sliding window. சென்டர் சைடுல ஒரு விண்டோ சைஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா? அந்த விண்டோ சைஸ் என்னன்னா எத்தனை frames அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு நேரத்துல எத்தனை frames ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஸ்லைடிங் விண்டோல இருக்கும். ரைட்டா? சோ you can see here this is the size, window size. இப்போ பாருங்க 0 ல இருந்து 14 வரைக்கும் இதுதான் இந்த விண்டோ சைஸ். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த frames எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த சைஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க ஆரஞ்சு கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒயிட்டா இருக்கு. ஆரஞ்சு கலர் இருக்கிறதுல என்னன்னா இது ஆல்ரெடி சென்ட் டேட்டா தான் சென்ட் பண்ணிடுச்சு. இந்த frames எல்லாமே சென்ட் ஆயிடுச்சு. பட் இட் இஸ் நாட் yet acknowledged. acknowledgement மட்டும் ரிசீவ் ஆகல. சரி, அதனால இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிமிலர்லி இந்த விண்டோ எப்ப மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாரு எக்ஸாம்பிள் 0 க்கு அக்னாலஜ்மென்ட் வந்த உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து 1 க்கு வந்துரும். இந்த 1 க்கு அக்னாலஜ்மென்ட் வந்த உடனே இந்த 2 க்கு வந்துரும். and similarly இதுக்கு வந்த உடனே ஒரு அக்னாலஜ்மென்ட் வர அந்த விண்டோ வந்து மூவ் ஆயிட்டே வரும். and that is why it is called as sliding window. இப்ப பாரு 0 1 2 3 4 5 6 வரைக்கும் இருந்துச்சா? சரியா? இப்ப 2 வரைக்கும் அக்னாலஜ்மென்ட் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 க்கு வந்துரும். you can see here. right? இந்த பாயிண்டர் இங்க வந்துரும். right? and இந்த பாயிண்டர் எப்ப மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only இப்ப 7 நான் சென்ட் பண்ணனும்னா 7 சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட் 8 க்கு சென்ட் ஆகும். புரியுதா? you understand what is sliding window concept, right? and now you can see இப்போ go back endல எப்படி வந்து acknowledgement loss, data loss லாம் கரெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. சரியா? சோ go back end எதுக்காக போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல நிறைய frames ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? and நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா sliding window டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. right? so you can see here
இது வந்து ரிசீவிங் விண்டோ. இப்போ வந்து இது வந்து ஸ்லைடிங் விண்டோ வந்து சென்டிங் சைடுல. ரிசீவிங் விண்டோல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸ்டாப் அண்ட் வெயிட் என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல என்ன இருக்கு, ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இது அடுத்ததுக்கு போக முடியும். சேம் தான், அங்க ஸ்டாப் அண்ட் வெயிட் என்ன பண்ணியோ அதே தான் இங்கேயும் இருக்கும். சரியா? இப்போ கோ பேக் எண்ட்ல அக்னாலஜ்மெண்ட் லாஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாரு. ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்லேட் SF எப்போ மூவ் ஆகும், SN எப்போ மூவ் ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உனக்கு. சரியா? அண்ட் ரிசீவிங் சைடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரே பாயிண்டர் தான். சரியா? எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, ஃப்ரேம் 0 நல்லா கவனி. இந்த SF SN ஓட ஆபரேஷன் மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் SF பாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தே ஃப்ரேம் 0 சென்ட் பண்ணுதா, அண்ட் தென் அக்னாலஜ் வந்துருச்சா. அக்னாலஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, SF வந்து 0ல இருந்து 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? இந்த SN எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாரு, ஃப்ரேம் 0 ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தே SN எங்க இருக்கு, 0ல இருக்கு. சரியா? அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே இது என்ன இருக்கும்னா 1க்கு வந்திருக்கும். சரியா? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 1 ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் 2க்கு போகும், 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு 3க்கு போகும். சரியா? ஆனா SF எப்ப மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வர வரதான் மூவ் ஆகும். சரியா? இப்போ you can see acknowledgement last. acknowledgement last இருந்தா என்ன நடக்கும் பாரு. frame 0 செட் பண்றேன், and then ACK 1 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றேன், frame 2. இப்போ நல்லா கவனி, இந்த விண்டோல என்ன இருக்கோ, அதாவது இந்த SF and SN இது நடுவுல எத்தனை frames இருக்கோ அத்தனை frames என்ன பண்ண முடியும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். புரியுதா? ரைட். இப்போ பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா frame 1, frame 2, frame 3 மூணுத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சரியா? இப்போ பாரு, frame 1, frame 2, frame 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல டைரக்டா frame 4க்கு வந்துருச்சு. அக்னாலஜ் வரணும்னு அவசியம் இல்ல, டைரக்டா என்ன இருக்கு, frame 3 வரைக்கும் சென்ட் பண்ணிட்டு frame 4க்கு வந்து நிக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாரு, இப்போ frame 1க்கு அக்னாலஜ் வரல, அக்னாலஜ் சென்ட் ஆகுது, லாஸ்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? ஆனா அடுத்து என்ன இருக்கு, frame 2 and as well as frame 3க்கு அக்னாலஜ் சென்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்க சென்ட் ஆன உடனே இப்போ என்ன இருக்கு, frame 1 வரலனா கூட இது வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இங்க வரைக்கும் வெயிட் பண்ணுதா, இது வரைக்கும் வெயிட் பண்ணுது, வரல. ஆனா என்ன இருக்கு பாரு, frame 2 க்கு அக்னாலஜ் வந்திருக்கு and frame 3 க்கு அக்னாலஜ் வந்திருக்கு. சரியா? சோ frame 3 க்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இது மூவ் ஆயிடும். சரியா? சோ what does it mean is something like ACK 3 வந்ததவே it has understood that முன்னாடி இருக்க frame ரிசீவ் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ முன்னாடி என்ன பண்ணிருப்ப, இது ACK வந்தாதான் அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ACK வரதுக்கு முன்னாடியே நிறைய frames சென்ட் பண்ணிருக்கேன், and that is cumulative acknowledgement. சரியா? இது வரலனா கூட frame 3 and frame 4 இதோட ACK வந்துருச்சு, அப்ப கண்டிப்பா முன்னாடி இருக்கிறது ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, நார்மல் ப்ராசஸே போயிட்டு இருக்கும். இது எப்போனா அக்னாலஜ்மெண்ட் லாஸ்ட் ஆயிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அக்னாலஜ்மெண்ட் லாஸ்ட்? அதாவது டேட்டா வந்து ப்ராப்பரா ரிசீவர் சைடுல ரிசீவ் ஆயிருக்கு, ஆனா அந்த அக்னாலஜ்மெண்ட் மட்டும் என்ன இருக்கு, போகல சென்டருக்கு. அப்போனா இந்த ப்ராசஸ் நடக்கும். ரைட்? இப்போ டேட்டா லாஸ் நடந்தா என்ன நடக்கும் சார்? டேட்டா லாஸ் நடந்தா என்ன நடக்கும் பாரு. if data loss happens, what will happen is you can see here same concept தான். சரியா? டைமர் இனிஷியேட் பண்றேன், frame சென்ட் பண்றேன், ACK ரிசீவ் ஆயிடுச்சு and frame 1 லாஸ்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா once again frame 1, frame 2, frame 3 வரைக்கும் சென்ட் பண்றேன். சரியா? frame 3 சென்ட் பண்ண உடனே SN எங்க வந்திருக்கு, இங்க வந்து நிக்குது, 4ல வந்து நிக்குது. சரி, SF எங்க இருக்கும், 1ல இருக்கும். சோ இப்போ இந்த விண்டோல பாத்தீங்கன்னா 1 2 3 வரைக்கும் இருக்கு. சரி, 1 2 3 வரைக்கும் என்னது இந்த ஃப்ரேம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் 1 ஓட அக்னாலஜ் வந்தாதான் என்ன இருக்கும், SF நகரும். சரியா? இப்போ நல்லா கவனி, இந்த டைம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதால டிரான்ஸ்மிஷனே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரிசீவிங் சைடு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனி, இது என்ன பாயிண்ட் வெயிட் பண்ணுதோ அது வரைக்கும் தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் வெயிட். ரைட்? இந்த பாயிண்ட் வர வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்தாதான் இதால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நோடுக்கே சென்ட் பண்ண முடியும். ரைட்? ஈவன் சிமிலர்லி இங்கேயும் அப்படிதான். சரியா? ACK சென்ட் பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாமே ப்ராப்பரா ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால அடுத்த ஃப்ரேம்க்கு இதெல்லாம் நவுந்து போக முடியும். சரியா? ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரேம் வரல அப்படின்னா இது it will be waiting in the one point. சரியா? அந்த ஃப்ரேம்ல தான் நிக்கும், இது எனக்கு வரல அப்படின்னு சொல்லும். சரியா? so what will happen is frame 1, frame 2, frame 3 வந்தா கூட RN will remain in the same place. சரியா? ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து இதுக்கு போகவே போகாது, ஏன்னா இது ரிசீவே ஆகல. சரியா? so அப்ப what will happen is the timer expire ஆகிற வரைக்கும் இந்த விண்டோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஏன் இது நவுறலன்னு புரியுதா? சரியா? frame 1க்கு அக்னாலஜ் வந்தாதான் இது SF நவுரும். சோ ஆட்டோமேட்டிக்கா டைமர் எக்ஸ்பயர் ஆன உடனே எந்த ஃப்ரேம்க்கு அக்னாலஜ்மெண்ட் வரல, சோ வாட் will happen is இந்த விண்டோல எந்த பர்టిక్యులர் ஃப்ரேம்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். தட் இஸ் frame 1, frame 2, frame 3 எல்லாமே திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். சரியா? ரைட்? and then once again அக்னாலஜ் வந்ததுக்கு அப்புறம் the normal process will happen. புரியுதா? இப்போ ஃப்ரேம் லாஸ்ட் ஆச்சுனா என்ன நடக்கும், and as well as அக்னாலஜ் லாஸ்ட் ஆச்சுனா என்ன நடக்கும் புரியுதா? அக்னாலஜ் லாஸ்ட் ஆச்சுனா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா frame loss ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா definitely there is a problem, because once frame loss acknowledgementே போகாது, so that அந்த டைமர் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம்
அங்க எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரேம்ஸும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? சோ கோ பேக் என்னோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல எல்லா ஃப்ரேம்ஸையும் சென்ட் பண்ண முடியும், நிறைய ஃப்ரேம்ஸ் சென்ட் பண்ண முடியும். பட் அதோட கிரேட்டஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இங்க ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரேம் தான் ஃபெயில் ஆச்சு. ஒரு ஃப்ரேம் ஃபெயில் ஆனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்ஸையும் திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம். சரியா? சோ திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். இத ஓவர் கம் பண்றதுக்கு தான் எங்க போறோம்னா செலக்டிவ் ரிப்பீட் ARQ புரோட்டோகால் போறோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால் என்னன்னா சேம் லைக் கோ பேக் அண்ட் ARQ. அங்க யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. இங்க ஒரே சேஞ்ச் என்னன்னா ரிசீவிங் சைட்லயும் அங்க பாத்தீங்கன்னா ரிசீவிங் சைட்ல ஒரு டேட்டா வரணும்னா அந்த டேட்டா தான் வரணும். அடுத்த டேட்டா வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரிசீவிங் சைடையும் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு விண்டோ கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? and then we are using something called negative acknowledgement. ஏன் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா கோ பேக் என்னுடைய டிராபேக்க ஓவர் கம் பண்றதுக்கு. கோ பேக் என்னோட டிராபேக் என்ன, ஒரே ஒரு ஃப்ரேம் ஃபெயில் ஆனா கூட என்ன பண்ணோம்னா மீதி இருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம். சரியா? சோ இப்ப செலக்டிவ் ரிப்பீட் பொறுத்த வரைக்கும் the principle everything is same, the receiver window is modified. You can see here this is the same sending window size மட்டும் ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க, பட் everything is same like go back n. சரியா? go back nல எப்படி send window இருந்துச்சோ அதே மாதிரி தான் செலக்டிவ் ரிப்பீட்லயும் இருக்கும். ரிசீவிங் விண்டோ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு, முன்னாடி RN மட்டும் கொடுத்திருப்பாங்க, இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a window. so that இது எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் வரலனா கூட அடுத்த ஃப்ரேம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா பஃபர்ல சேவ் பண்ணிட்டே வரலாம். சரியா? இது வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மென்ட் சென்ட் பண்ணும். புரியுதா? ரைட். and you can see here இப்போ இந்த இடத்துல ஃப்ரேம் லாஸ்ட் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாரு. அங்க சொன்ன அதே கான்செப்ட் தான், SF எப்ப மூவ் ஆகும், SN எப்ப மூவ் ஆகும், சேம், எவ்ரிதிங் இஸ் சேம். சோ ஃப்ரேம் 0 சென்ட் பண்றேன், ACK வந்துருச்சு. இங்க ஃப்ரேம் சென்ட் பண்றேன், ஃப்ரேம் இஸ் லாஸ்ட். சரியா? and then இப்ப பாரு ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3 சென்ட் பண்றேன். இப்போ அங்க என்ன நடந்துச்சு, frame 3 க்கு அப்புறம் டைம் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் what will happen is it will retransmit all the frames, right? பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா frame 1 சென்ட் ஆக வரவே இல்லை அப்படின்னா frame 2 போன உடனே the receiver it will send negative acknowledgement. frame 1 வரல, ஆனா எனக்கு frame 2 வந்துருச்சு, so I need NAK1 அப்படின்னு சென்ட் பண்ணுது. so NAK is nothing but negative acknowledgement. எந்த frame வரலையோ அதை மட்டும் மென்ஷன் பண்றதா negative acknowledgement, right? so once after receiving this negative acknowledgement, what the sender will do is it will understand frame 1 மட்டும் சென்ட் ஆகல போல அப்படி சொல்லிட்டு it will retransmit that particular frame alone. frame 1 மட்டும் திருப்பி retransmit பண்ணுது. சரியா? சோ அது ரிசீவ் ஆன உடனே it will acknowledge that. சரி, இங்க acknowledgement பாரு, இங்க 1 வந்த ஒன்னு சென்ட் ஆன உடனே இங்க என்ன இருக்கு, frame 3 வரைக்கும் ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு. so it directly sends the ACK4. சரியா? ACK4 என்ன அர்த்தம், 1 2 3 எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப செலக்டிவ் ரிப்பீட்ல எந்த பர்టిక్యులர் ஃப்ரேம் எந்த பர்టిక్యులர் டேட்டா லாஸ் ஆச்சோ அத மட்டுமே என்ன பண்ணலாம்னா ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? so that we can able to improve the efficiency, right? புரியுதா? any doubts? Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.